இன்றைய முக்கிய செய்திகள். விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார் சுபான்ஷு சுக்லா. வரலாற்று சாதனை நிகழ்த்திய வீரருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு. மகளிர் உரிமை தொகை கோரும் தகுதியுள்ள அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்கப்படும். சிதம்பரம் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் தொடக்கம். அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சி. சமோசா ஜிலேபியால் உடல் பருமன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. மதுபானம் சிகரெட் போல எச்சரிக்கை வாசகம் பொறிக்க உத்தரவு. வணக்கம். சர்வதேச விண்வெளி மையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி வரலாறு படைத்தனர். ஆக்சியம் 4 திட்டத்தின்படி கடந்த மாதம் 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து ஃபால்கன் 9 விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுபான்ஷு சுக்லா, திட்ட கமாண்டர் பெக்கி விட்சன், போலந்தின் ஸ்லோவோஸ் உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரி வீரர் திபோர் கபு ஆகியோர் புறப்பட்டு சென்றனர். 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தில் இறங்கிய அவர்கள் 18 நாட்கள் தங்கி 1.3 கோடி கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர். நரம்பணுவியல், உயிரி மருத்துவ அறிவியல், விண்வெளியில் வேளாண்மை உள்ளிட்ட 60 ஆய்வுகளை மேற்கொண்டனர். வெந்தயம், பச்சை பயிறு ஆகியவற்றை முளைக்கச் செய்து சுபான்ஷு சுக்லா ஆய்வு மேற்கொண்டார். பூமியிலிருந்து கொண்டு சென்ற மாம்பழச்சாறு, கேரட் அல்வா, பச்சை பயிறு அல்வா ஆகியவற்றை சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சக வீரர்களுடன் அவர் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தார். 288 முறை பூமியை சுற்றி வந்த இந்த குழுவினர் சர்வதேச விண்வெளி மையத்தில் 433 மணி நேரத்தை செலவிட்டனர். ஆய்வுகளை முடித்துக்கொண்டு டிராகன் விண்கலம் மூலம் நேற்று புறப்பட்ட சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் 22.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோவில் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 3 மணி 1 நிமிடத்திற்கு பசிபிக் கடலில் பத்திரமாக இறங்கினர். டிராகன் விண்கலத்திலிருந்து ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்ட விண்வெளி வீரர்கள் 4 பேரும் அங்கிருந்து படகுகள் மூலம் தரைக்கு அழைத்து வரப்பட்டனர். 7 நாட்கள் 4 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ள சுபான்ஷுவின் பெற்றோர் தங்கள் மகன் பத்திரமாக பூமிக்கு வந்ததைக் கண்டு ஆனந்த கண்ணீருடன் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியா சார்பில் விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் என்ற பெருமைக்குரியவர் ராகேஷ் சர்மா. 41 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக சென்று திரும்பிய சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை கோரி உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் பெறப்படும் அனைத்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களும் நிச்சயம் ஏற்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசின் திட்டங்களின் கீழ் பொதுமக்கள் விரைந்து பயன்பெற 2023ஆம் ஆண்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் சுமார் 25 லட்சம் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு விண்ணப்பிக்க மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி காமராஜர் பிறந்த நாளான இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை சிதம்பரம் நகராட்சியில் அவர் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுடன் கலந்துரையாடிய திரு ஸ்டாலின் அவர்களிடம் மனுக்களையும் பெற்றார். இதையடுத்து சிதம்பரம் நகரின் பேட்டை பகுதியில் அம்பேத்கர் சிலையையும், லால்புரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இளைய பெருமாளின் சிலை மற்றும் நினைவு அரங்கத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறினார். மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போகிறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க, அதாவது உங்கள் பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக உரிமை தொகை வழங்கப்படும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் அரசின் 13 துறைகள் மூலம் நகர பகுதிகளில் 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் வாயிலாக 46 சேவைகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு முகாம்கள் நவம்பர் மாதம் வரை வாரத்தில் 4 நாட்கள் நடைபெற உள்ளன. அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வாடகை வீட்டில் தான் ஒரு 25 வருஷமாக இருக்கும். பிள்ளைங்க படிக்குதுங்க, வேலைக்கு போகணும், இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அதனால் இடம் இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்குலாம் முதல்வர் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்குரியதெல்லாம் எடுத்து வந்துட்டு விண்ணப்பம் கொடுக்க வந்திருக்கோங்க.
மகளிர் உரிமைத் தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், பட்டா மாறுதல், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு இந்த முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். சிறப்பு முகாம்களில் பெறப்படும் மனுக்களின் மீது 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை மேம்படுத்தவும் உகந்த கற்றல் சூழலை ஏற்படுத்தவும் சன் டிவி 3,48,00,000 ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலிமாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளில் தரமான கல்வியையும் மாணவர்களுக்கு உகந்த கற்றல் சூழலை மேம்படுத்தவும் சன் டிவி 3,48,65,200 ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை ஸ்மைல் ஃபவுண்டேஷன் முதுநிலை இயக்குனர் சுப்ரோட்டோ ராயிடம் சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். சன் டிவி அளித்த நிதி உதவியின் மூலம் கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியத்தில் உள்ள 12 அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டு டிஜிட்டல் ஆய்வகங்கள், ஸ்டெம் ஆய்வகங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கி தரப்பட உள்ளதாக ஸ்மைல் ஃபவுண்டேஷன் முதுநிலை இயக்குனர் திரு சுப்ரோட்டோ ராய் தெரிவித்தார். Support for developing STEM education for Anaimalai block of Coimbatore district for 3.4 crore rupees from Sun TV. Thank you Sun TV for the same, and we really look forward to transforming the STEM education in the district. ஸ்மைல் ஃபவுண்டேஷன் அமைப்புக்கு சன் டிவி இதுவரை அளித்த நிதி உதவி மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 35 அரசு பள்ளிகளில் 5,74,00,000 ரூபாய் செலவில் தொழில்நுட்ப ரீதியாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்க 1,41,00,000 ரூபாய் செலவில் 4 நடமாடும் மருத்துவமனை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. சமூகத்தில் பின்தங்கிய பகுதிகளில் கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை செய்வதற்காக ஸ்மைல் ஃபவுண்டேஷன் அமைப்புக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 10,64,00,000 ரூபாய் நிதி உதவியை சன் டிவி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமோசா, ஜிலேபி போன்ற உணவுப் பொருட்களில் உள்ள சர்க்கரை, எண்ணெய் ஆகியவற்றின் அளவுகளை குறிப்பிடும் அறிவிப்புகளை மத்திய அரசு நிறுவனங்களின் உணவகங்களில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சமோசாவும் ஜிலேபியும் ஆபத்தானதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த திடீர் அறிவிப்பு. இந்தியாவில் உடல் பருமன் மற்றும் வாழ்வியல் நோய் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் 2050ஆம் ஆண்டுக்குள் 45 கோடி இந்தியர்கள் அதிக எடை பிரச்சனையால் பாதிக்கப்படுவார்கள் என எச்சரித்திருக்கிறது மருத்துவத்துறை ஆய்வு. துரித உணவு மற்றும் பாக்கெட் உணவுகளே இந்த ஆபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நம்மை சுண்டி இழுக்கும் சமோசா, ஜிலேபி, பாவ்பாஜி போன்ற உணவுகளில் உள்ள சர்க்கரை, கொழுப்பு அளவுகளை அறிவிப்பு பலகையில் கட்டாயம் எழுதி வைக்க அறிவுறுத்தியுள்ளது மத்திய சுகாதாரத்துறை. இத்தகைய அறிவிப்பு முதலாவதாக நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது. மத்திய அரசின் அனைத்து துறைகளில் செயல்படும் உணவகங்களிலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. சமோசா, ஜிலேபி போன்றவற்றில் எண்ணெய், சர்க்கரை, கொழுப்பு ஆகியவை அளவுக்கு அதிகமாக இருந்தால் உடல் பருமன், இரத்த அழுத்தம், இருதய பிரச்சனை, நீரிழிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நிறம் மற்றும் சுவைக்காக சேர்க்கப்படும் சில ரசாயனங்கள் உடல்நலத்தை பெரிதும் சீர்குலைப்பதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ரெடி டு ஈட் ஃபுட்ஸில் நிறைய எமல்சிஃபையர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப கெடுதல். வேண்டாத பொருட்களில் உள்ள அப்சார்ப் ஆகி அதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ், ரிஃபைன்ட் ஃபுட்ஸ், அதிகமாக இந்த ஃபேட்ஸ் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிகரெட் பாக்கெட் மற்றும் மது பாட்டில் மீது அவற்றின் பாதிப்புகள் குறித்த எச்சரிக்கை வாசகம் இடம்பெற்றிருப்பதை போல துரித உணவுகளில் உள்ள சர்க்கரை, கொழுப்பு அளவை வெளிப்படையாக தெரிவித்து எச்சரிப்பதன் மூலம் மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்று கூறும் மருத்துவர்கள் இந்த முயற்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டிரான்ஸ் ஃபேட்டையும் சர்க்கரையும் ஒன்றிய அரசு புது புகையிலை என்று சொல்கிறாங்க. அதாவது புகையிலையினால் உடலுக்கு எவ்வளவு தீமைகள் உண்டோ, கேன்சரு, ஹார்ட் டிசீஸு, இரத்த குழாய்கள் வியாதிகள் உண்டோ அவ்வளவும் இந்த டிரான்ஸ்ஃபேட்னாலையும் அதிகமான சர்க்கரைனாலும் வரலாம் என்று ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதை அனைவரும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நாம் உண்ணும் உணவுள்ள எவ்வளோ டிரான்ஸ்ஃபேட் இருக்குன்றது கேட்கக்கூடிய உரிமை நமக்கு உள்ளது. குப்பை உணவுகள்னு சொல்லக்கூடிய நம்ம அதிக இனிப்பு, எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக ஸ்வீட்டு, அதிக ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஸ்நாக்ஸு, இது மேலேயும் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு வார்னிங் இருக்கிறது. நம்ம அதை யோசிக்கிறதுக்கு மக்கள் ஒரு யோசித்து முடிவெடுக்கிறது கட்டாயம் உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் கட்டாயம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். சீரற்ற உணவு முறை சர்வதேச அளவில் முக்கிய உடல்நல பிரச்சனையாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பும் எச்சரித்துள்ளது.
இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த உத்தரவு விரைவில் நாடு முழுவதும் உணவகங்கள் மற்றும் கடைகளில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜாதேவியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என 4 மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற சரோஜாதேவி வயது மூப்பு காரணமாக பெங்களூரில் நேற்று காலமானார். சரோஜாதேவியின் உடல் மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதலமைச்சர் திரு சித்தராமையா, அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சரோஜாதேவியின் சொந்த ஊரான சென்னப்பட்டனாவின் தஷாவரா கிராமத்தில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கொடிஹள்ளி தோட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடலுக்கு வழிநெடுக ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். அங்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சரோஜாதேவியின் உடல் அவரது கணவரின் கல்லறைக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரைமறைவில் பல பொது சேவைகள் செய்த சரோஜாதேவி தன் கண்களை தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் நிலச்சரிவு அபாய எச்சரிக்கையை அடுத்து மலைப்பகுதியில் கண்காணித்து வந்த காவல்துறையினர் மர்மமான முறையில் நடமாடிய ஒரு பெண்ணை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த அந்த ரஷ்ய பெண் இயற்கை மீதான நாட்டத்தால் குகை பெண்ணாகவே மாறிவிட்டார். இன்றைய அவசர உலகில் வாயு வேகம், மனோவேகம் என்ற அளவில் போட்டி போட்டு ஓட வேண்டியதாகிவிட்டது வாழ்க்கை பயணம். இந்த ஓட்டத்தில் முன்வரிசையில் இருப்பவர்கள் மேலை நாட்டினர்தான். அவர்களில் சிலர் என்ன இந்த வாழ்க்கை என்ற சோர்வில் மன நிம்மதி மற்றும் அமைதியான வாழ்க்கையை தேடி இந்தியாவுக்கு வருகின்றனர். புதுச்சேரி ஆரோவில் நகரம், ஆசிரமங்கள் நிறைந்த திருவண்ணாமலை போன்ற கோயில் நகரங்கள் அவர்களது ஆன்மீக நாட்டத்துக்கும் வழிகாட்டுகின்றன. அந்த வகையில் உத்தரகன்னடா மாவட்டத்தில் ராமதீர்த்த மலைப்பகுதியில் உள்ள ஒரு குகை ஒரு ரஷ்ய பெண்ணுக்கு அடைக்கலம் தந்துள்ளது. நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக மலைப்பகுதியில் ரோந்து சென்ற கோகர்னா நகர காவல்துறையினரின் கண்களில் தென்பட்டார் 40 வயது நினா குதினா. 2016 இந்தியா வந்து கோவா ரிசார்ட்டில் வேலை பார்த்தவர் அடுத்த ஆண்டு விசா முடிந்து நேபாளம் சென்ற பின்னர் கோகர்னா வந்து குகை பெண்ணாக மாறியுள்ளார். இயற்கை முறையில் வாழ விரும்பி குகையில் தங்கியிருந்தாலும் அவ்வப்போது நகர்ப்பகுதிக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி வந்துள்ளார். 6 வயது பிரேமா, 4 வயது அமா என்ற 2 குழந்தைகளுக்கு ஓவியம், யோகா கற்றுக் கொடுத்துள்ளவர் காட்டு விலங்குகளும் நச்சு பாம்புகளும் தங்களுக்கு நண்பர்கள்தான் என்று கூறி காவல்துறையினரை அயர வைத்துள்ளார். 8 ஆண்டுகளாக இந்தியாவில் தங்கியுள்ளவர் குழந்தைகளை எங்கே பெற்றெடுத்தார் என்பது பதில் தெரியாத $1 மில்லியன் கேள்வி. தனது குகை வாழ்க்கை பற்றி சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு வந்துள்ள நினாவை குழந்தைகளுடன் கார்வார் மகளிர் மையத்தில் தங்க வைத்துள்ள காவல்துறையினர் ரஷ்யாவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இனி வருவது செய்தித் துளிகள். பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதுநகரில் அவர் பிறந்த வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு இல்லத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காமராஜர் மணி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கேரளாவின் வயநாடு மாவட்டம் முத்தங்கா புலிகள் சரணாலயம் வழியாக கர்நாடகாவின் மைசூர் செல்லும் பிரதான சாலையின் நடுவே சிறுத்தை புலி ஒன்று நீண்ட நேரம் படுத்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் அது படுத்திருந்த இடத்திலிருந்து வாகனங்களை விலக்கி இயக்கினர். கேரள சுற்றுலா பயணி ஒருவர் இதை பதிவு செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. திருவண்ணாமலை அடுத்த தண்டரை ரயில் நிலையத்துக்கு உள்ளிட்ட பகுதியில் பணியில் அலட்சியமாக இருந்த கேட் கீப்பர் ராமு இடைநீக்கம் செய்யப்பட்டார். நேற்று காலை நாகர்கோவிலில் இருந்து காச்சிகுடா சென்ற விரைவு ரயில் தண்டரை திருக்கோவிலூர் இடையே வந்தபோது ரயில்வே கேட் திறந்து கிடந்தது. இதை பார்த்த லோகோ பைலட் ரயிலை நிறுத்திவிட்டு கேட்டை மூடியுள்ளார். இது சம்பவம் குறித்து அவர் அளித்த தகவல் அடிப்படையில் கேட் கீப்பர் ராமுவிடம் விசாரணை நடத்திய உயரதிகாரிகள் அவரை இடைநீக்கம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் மானாவரியாக அவரை பயிர் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை செடியில் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் பூக்கள், பிஞ்சுகள் மற்றும் காய்கள் கருகி உதிர்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட லிங்கபுரத்தில் காந்தவயல் ஆற்றின் குறுக்கே உள்ள உயர்மட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் மீண்டும் பரிசல் பயணம் தொடங்கியுள்ளது. 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் பவானிசாகர் அணையில் 90 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கும் போது நீரில் மூழ்கிவிடும். தற்போது பவானிசாகர் அணையில் 90 அடிக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்ததால் உயர்மட்ட பாலம் மூழ்கியுள்ளது. எனவே மலை கிராம மக்களும் கூலி வேலைக்கு செல்வோரும் பரிசலில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 317 புள்ளிகள் உயர்ந்து 82,571 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 113 புள்ளிகள் அதிகரித்து 25,196 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,160 ரூபாயாகவும் 1 கிராம் 9,145 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 125 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச விண்வெளி மையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி வரலாறு படைத்தனர். மகளிர் உரிமை தொகை கோரி உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் பெறப்படும் அனைத்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களும் நிச்சயம் ஏற்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமோசா, ஜிலேபி உள்ளிட்டவற்றில் உள்ள சர்க்கரை, எண்ணெய் அளவு குறித்த அறிவிப்புகளை மத்திய அரசு நிறுவனங்களின் உணவகங்களில் வைக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.